லெட்ஸ் சே நான் ஒரு நாமினிய எலெக்ட் பண்ணிடுறேன். எலெக்ட் பண்ண அப்புறம் அந்த நாமினிக்கு ஏதோ ஆயிடுச்சு. நாமினி சேஞ்ச் பண்றது வந்து ரொம்ப ஈஸி தான். ம். ஜஸ்ட் நம்மளோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடில இருந்து ஒரு ம். மெயில் பண்ணா போதும். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஓகே. இந்த நாமினிக்கு பதில் நான் இவங்கள சேஞ்ச் பண்றேன் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டுட்டு, ஓகே. ஒரு ஐடி ப்ரூஃப் ஓகே. ஏதாவது ஒண்ணு அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகே. வித்தின் 15 டூ 20 வொர்க்கிங் டேஸ்க்குள்ள நம்மளோட நாமினி சேஞ்ச். அப்டேட் ஆயிடும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இன்கேஸ் என்னோட நாமினி இறந்துட்டாங்க ம். அப்படின்னாலும், இதே ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ இதே பண்ணணும். ப்ரொசீஜர் தான். ஓகே. இன்கேஸ் நான் பண்ணவே இல்ல. ம். ஓகேவா? அப்போ ம். நான் இறக்கும்போது என்னோட நாமினி இருக்க மாட்டாங்க. ம். அப்போ என்னோட லீகல் ஹேர் யாராவது தான் போய் ம். கிளைம் வாங்கணும். ம். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, என்னோட சன்னோ, டாட்டரோ போய் கிளைம் வாங்கும்போது, ம். லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகே. அத வாங்கி லீகலா அத மூவ் பண்ணணும். ஓகே. பட் அப்ப என்ன ஆகும்னா, கிளைம் ப்ரொசீஜர் லேட் ஆகும். ஓ! ஓகே. ஈஸி அதாவது நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருந்தா வெரி ஈஸி. ஈஸியா எல்லாமே ஈஸி. காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாம கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஆமா. இவங்க அத சேஞ்ச் பண்ணாததுனால, லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கி, ஸோ அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் மூவ் பண்ணி, ஓ! நமக்கு வெரிஃபிகேஷன்லாம் வருவாங்க. இவங்க தான் இவங்க லீகல் ஹேரான்னு சொல்லிட்டு. ஓ! ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு நமக்கு கிளைம் வர்றதுக்கு இட் வில் டைம் டேக் ஆகும். டைம்.